அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா, அண்மையில் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. அப்படிங்கிறது தான் நம்ம தமிழ்நாட்டில் மருத்துவர்கள், மருத்துவத்துறை சார்ந்த பணிகள் இருக்கக்கூடிய அதாவது ஆஃபீஸர்ஸ் இருந்து சபார்டினேட் சர்வீஸ் வரைக்கும் அவங்க தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. அந்த வகையில் இப்போ கடந்த காலங்களில் ஃபார்மசிஸ்ட் பார்த்தோம், நர்சிங் பார்த்தோம், இதெல்லாம் பார்த்தோம். இப்போ கிட்டத்தட்ட பிப்ரவரி 25 இந்த அட்மிஷன் வந்துருச்சு, அசிஸ்டன்ட் சர்ஜியன் ஃபார் டென்டல். ஸோ இது வந்து 47 வேக்கன்சி. அதுக்கு முன்னாடி அது பே லெவல் பார்த்தீங்கன்னா 56,100 to 2,500. இதில் இந்த 47 இப்போ சொல்லியிருக்கிறாங்க. இதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஹவ் இட் வில் பினா கேட்டகரி வைஸ் SC ST SCA BC MBC முஸ்லீம் மைனாரிட்டிஸ் அப்புறம் அது அன்ரிசர்வ்டு எல்லாமே பின்னர் அவங்க அதை அந்த வேகன்சியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி காட்டுவேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் முக்கியமான தேதிகளை பார்த்துக்குவோம். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து 25 ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆச்சு, 25/2/2025. இதனுடைய அப்ளிகேஷன்லாம் வந்து த்ரூ ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறது, அதுவும் அதை அன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு அந்த மோட் ஆஃப் த்ரூ ஆன்லைன் மோடு. இதை சப்மிட் பண்ணுறதுக்கு வந்து அதாவது ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்புறம் ஆன்லைன் பேமெண்ட், இது எல்லாம் எதுக்குள்ளே முடியணும் அப்படின்னா 17/3 அதாவது மார்ச் 17, 2025 நீங்கள் இதை விண்ணப்பிக்கணும். இதை விண்ணப்பிக்காதவங்க, தகுதி உள்ளவங்க இந்த காணொலியை கொஞ்சம் பார்த்து உடனடியாக விண்ணப்பம் செய்யுங்க, தாமதிக்க வேண்டாம். இதோட டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பின்னர் சொல்கிறேன் இருக்கிறாங்க. அதுபோல் ஸ்கேலாப்பே நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், அப்ராக்சிமேட்லி 1,00,000 மேலே வரும். ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன். ரிசர்வேஷன் அதெல்லாம் இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்கோம். யாரெல்லாம் பிசிக்கலி டிசேபிள்டு அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் கேட்டகரி இந்த வயசு குவாலிஃபிகேஷனும் தெரியும் உங்களுக்கு, டென்டல் சர்ஜனுக்கு என்னென்னங்கிறது. அதுக்கு முன்னாடி இந்த ஏஜ் லிமிட்னு ஒன்று இருக்கும், உங்களுக்கு சொல்லணும். SC ST MBC DC BC இது எல்லாத்தையும் 59 வருஷம் வரைக்கும் அப்ளை பண்ணலாங்கிறான். அதாவது ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 60, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணிக்கலாங்க. ஸோ அப்போ எல்லாருமே எக்ஸப்ட் இவங்களுக்கு வந்து இருக்குது, அதர்ஸ் வந்து 37 மீன்ஸ் OC. அப்புறம் இவங்களுக்கு வந்து 47. அதாவது அதர் கேட்டகரியில் இவங்க வந்து எந்த கேட்டகரி SC ST MBC DNC BC முஸ்லீம் எல்லாத்துலேயும் இதில் இருந்து எக்ஸர்வீஸ்மேன் இருந்தாலும் சரி, PW இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி 59 வயசு தான். ஆனால் OCயில் அதர் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய அதர்ஸ் வந்து 37 வருஷம். அதில் அதர் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடியவங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அவங்களும் கிட்டத்தட்ட 47 வயசு. அது அதர்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸர்வீஸ்மேனுக்கு வந்து 50. ஆக இது எல்லாத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா SC ST BC MBC OBC இவங்களுக்கு எல்லாமே எல்லா கேட்டகரியும் அதுக்குள்ளே வரக்கூடிய உப்பு விடவோ ஆகட்டும் எதாகட்டும் எல்லாம் இருக்கு இல்லையா. 59 வருஷம், 59 இயர்ஸ், 59 இயர்ஸ் ஏஜ் கன்செஷன் எக்ஸர்வீஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க. அதர்ஸ்க்கு வந்து எப்படின்னு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து முக்கியமானது. ஸோ த கேண்டிடேட் should possess the following equivalent qualification for the qualification for the post of assistant surgeon on the date of notification. Notification என்ன வச்சிருக்குன்னா, he must possess a degree in dental surgery of any university or institution recognized by the University Grants Commission for the purpose of this grant qualification of a body recognized by the Dental Council of India. பார்த்தீங்களா, இவர் வந்து அதில் டென்டல் கவுன்சில் வந்து வாங்கியிருக்கணும். he must be registered, இதில் Dental Council of India must be registered practitioner within the meaning of the Madras Medical Registration Act 1914, must have served as a house surgeon for a period of not less than 12 months, 1 year. Candidates should have registered their name in the Tamil Nadu Dental Council on or before this notification. இந்த நோட்டிஃபிகேஷன் முன்னாடியும் அவங்க கண்டிப்பாக டெண்டலில் விண்ணப்பிச்சு ஆகணும்.